ஹாய், திஸ் இஸ் முனிஸ் ஃப்ரம் எம்ஆர்எல் பில்டர்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராசஸ் காலம் காங்கிரீட் பற்றி பார்க்கலாம். காலம் பாக்ஸ் ஃபிட்டிங் பிஃபோர் எல்லா காலமும் கரெக்டாக லேப்பிங் இருக்கான்னு செக் பண்ணி லேப் பண்ணிக்கணும். 8mm ரிங்கு 7 inches ஸ்பேசிங்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு காலம் பாக்ஸ் ஃபிட் பண்ணி லைன் செக் பண்ணி கரெக்டாக கவர் இருக்கான்னு செக் பண்ணி மாட்டிக்கணும். காலம் காங்கிரீட்டுக்கு நம்ம M20 கிரேடு காங்கிரீட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். M20 கிரேடு காங்கிரீட்டோட ரேஷியோ என்னென்னா 1:1.5:3ங்கிற ரேஷியோ. காங்கிரீட் போட்டுட்டு ஃபைனலாக நம்ம வைப்ரேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நம்ம வைப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா ஹனிகோம்ஸ் அவாய்ட் பண்ணலாம். நம்ம ஹனிகோம்ஸ் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பில்டிங்கோட ஸ்ட்ரக்சருக்கு லைஃப் அதிகமாகும். வைப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ப்ளம்பாப் செக் பண்ணி சப்போர்ட் கொடுத்துக்கணும். மூவ் ஆகாத மாதிரி சப்போர்ட் கொடுத்துக்கணும். காங்கிரீட் போட்டு ஒரு 1/2 hour கழித்து காங்கிரீட்டோட டாப்பில் 40mm அக்ரிகேட் ஒரு 4லேருந்து 5 பீஸு ஆஃப் காங்கிரீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் ஆஃப் வெளியே இருக்கிற மாதிரியும் ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம போடுற காங்கிரீட்டும் இதுவும் நல்ல பாண்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் டே காலம் பாக்ஸ் டீசென்டிங் பண்ணிவிட்டு ஹேக்கிங் ப்ரொவைட் பண்ணணும். நீங்களும் இந்த மாதிரி குவாலிட்டியாக வீடு கட்டணும் அப்படின்னா எம்ஆர்எல் பில்டர்ஸான எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.